உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் விவாதத்தின் போது திமுக மற்றும் தவிக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் வெங்கடரமணன், திமுக ஆட்சியின் போது நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி சேதமடைந்ததாக குற்றம் சாட்டினார். ஆனால் தற்போது தவிக ஆட்சியில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம், திமுக ஆட்சியின் போது நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் அதற்காக தார்பாய்கள் வாங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக நெல் மூட்டைகள் கொள்முதலின் போது விவசாயிகளிடம் இருந்த கூடுதல் தொகை வாங்கப்பட்டது குறித்தும் காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நலனுக்காகத்தான் மேகதாது அணை கட்டப்படுகிறது என கர்நாடக முதல் மந்திரி சிவக்குமார் கூறியுள்ளார். தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாடு முடிந்து கர்நாடக முதல் மந்திரி DK சிவக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, மேகதாது அணை தமிழகத்திற்காக கட்டப்படுவதை தவிர கர்நாடகாவிற்கு அல்ல எனவும், அணை மூலம் கர்நாடகாவிற்கு 5 TMC தண்ணீரையே பயன்படுத்த இருப்பதாக கூறினார். மேலும் அவர் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவையை கருதியே மேகதாது அணை கட்டப்படுவதாகவும், மேகதாது அணை கட்டப்பட்டால் குடிநீருக்காக 5 TMC நீரை எடுத்துக்கொண்டு எஞ்சியதை தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வழங்குவோம் என்றார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதல்வர் விஜய் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளதாக திமுக IT விங் விமர்சனம் செய்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது, ஒரே வாரத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் பல்ட்டி அடித்திருப்பதாகவும், மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி கூறியது இவரைதானா என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தவிகவின் இந்த இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா, இல்லை இதற்கு முட்டுக் கொடுப்பார்களா என பதிவிட்டுள்ளனர். தொகுதி மறுவரையறை குறித்து தவறான கருத்து பரப்பப்படுவதாக தவிக IT விங் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தவிக IT விங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543ஆக நிர்ணயித்தல், மாநிலங்களுக்கு இடையான தற்போதைய இடஒதுக்கீடு விகிதாச்சாரத்தை மாற்றாமல் தொடர செய்தல் மற்றும் வருங்கால தேர்தல்களில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல் ஆகிய பொருளில் தீர்மானங்களை நிறைவேற்றி கடந்த 12ஆம் தேதி அன்றே பிரதமருக்கு முதல்வர் விஜய் நேர்முக கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் தொகுதி மறுவரையறை குறித்து தவறான கருத்து பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ளனர். MLAக்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் டெஸ்ட் டிரைவ் நடத்த தலைமைச் செயலக வளாகத்திற்கு கார்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பில் அனைத்து MLAக்களுக்கும் இலவச கார், தனி உதவியாளர், ஓட்டுநருக்கான ஊதியம், எரிபொருள் படி ஆகியவற்றிற்காக மாதம் 1 லட்சம் ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மஹிந்திரா நிறுவனத்தின் பொலிரோ நியோ, XUV 3XO, XUV 7XO, AX7L, ஸ்கார்பியன் கிளாசிக் ஆகிய மாடல் கார்கள் டெஸ்ட் டிரைவ் செய்வதற்கு சட்டமன்ற வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இவை முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. தமிழக நிதியமைச்சர் மரியவில்சனுக்கு எதிரான வழக்கு சமரச பேச்சுவார்த்தையில் விருப்பம் இல்லை என அவரது சகோதரர் மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி V. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அப்போது புகார்தாரரான மரியவில்சனின் சகோதரர் மனைவி கேரோலின் நேரில் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகார்தாரருக்கு விருப்பமில்லை எனவும், முன்பு நீதிபதியை சமரச தீர்வு மையத்தை அணுக கூறியதால் அதை மறுக்க முடியவில்லை என விளக்கமளித்தார். இதையடுத்து வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு மீது மட்டும் விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். பின்னர் மரியவில்சன் வரும் 21ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்களித்து விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் முதல்வர் விஜயின் அறிவிப்புக்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் எவ்வளவோ இருக்க கடன் வாங்கி கார் வழங்குவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு வழங்கினால் கூட அதில் ஒரு நியாயம் உண்டு எனவும், அரசை விமர்சிக்காமல் இருக்க எம்எல்ஏக்களுக்கு வழங்கும் மறைமுக கையூட்டா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மது கொடுத்து 2 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சமூக நீதி விடுதி காப்பாளர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு படித்து வரும் 2 மாணவிகளை சமூக நீதி விடுதி துப்புரவு பணியாளரான ராதிகா என்பவர் அவரது காதலன் ரகுபதி என்பவருடன் சேர்ந்து மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். புகாரின் பேரில் ராதிகா மற்றும் ரகுபதியை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். இந்த நிலையில் கைதான துப்புரவு பணியாளர் ராதிகா பணியில் கவனக்குறைவாக இருந்த விடுதி காப்பாளர் விஜயலட்சுமி, விடுதியின் சமையலர் கலைச்செல்வி, விடுதியின் இரவு காவலர் சுமதி ஆகிய 4 பேரை பணியிடை நீக்கம் செய்து சேலம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில விரைவு மற்றும் புறநகர் ரயில் சேவைகளில் தற்காலிக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன்படி மங்களூரு எக்ஸ்பிரஸ், கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், சேலம் எக்ஸ்பிரஸ் மற்றும் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். திருச்சியிலிருந்து வரும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் மாம்பழம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 22 முதல் 30ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இயக்கப்படும் சில மின்சார புறநகர் ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மர்ம காய்ச்சலுக்கு 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையநல்லூர் நகராட்சி மற்றும் மங்களாபுரம், கிருஷ்ணாபுரம் பகுதிகளில் தற்போது மர்ம காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது. இதில் கடையநல்லூரில் 2 பெண்களும் ஒரு கல்லூரி மாணவரும் உயிரிழந்த நிலையில் குழந்தைகள் உட்பட 18க்கும் மேற்பட்டோர் கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஆகியவை மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சென்னையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக அனைத்து விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் அரசிடம் பயிர்க்கடன் தள்ளுபடி கேட்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, தேர்தல் வாக்குறுதிப்படி கடன்களை தள்ளுபடி செய்யாமல் பிச்சை போடுவது போல் கடன் தள்ளுபடி செய்வது கண்டனத்திற்குரியது என்றார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிப்படி, உத்தரவாதத்தின்படி விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் அனைவருடைய கூட்டு ஒருங்கிணைப்புல காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆட்சியில் நெல் மூட்டைகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்ற திமுக உறுப்பினர்கள் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து பேசிய அமைச்சர் வெங்கட்டரமணன் ஆதாரங்களை அடுக்கினார். திமுக உறுப்பினர்கள் கேள்விக்கு உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்டரமணன் பதிலளித்தார். அப்போது கடந்த ஆட்சியில் மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள், விருத்தாச்சலத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நனைந்ததாகவும் 2026 பிப்ரவரி மாதம் 1,00,000 மூட்டைகள் தேக்கமடைந்ததாகவும் பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டில் மூடப்பட்டுள்ள 717 டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உத்தரவுப்படி 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் எந்த கடைகள் மூடப்பட்டன என்பது குறித்த விவரம் இல்லை எனவும், கடைகள் மூடப்பட்டாலும் வருவாய் அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இது குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் விக்னேஷ், முழு முகவரியுடன் கூடிய பட்டியல் வெளியிடப்படும் என்றும், மேலும் மதுக்கடைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். விளைநிலங்களை அழித்து நிலத்தடி நீரையும் உறிஞ்சிவிட்ட NLC நிறுவனம் மனசாட்சியற்ற நிறுவனம் என
பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சாடியுள்ளார். நிறுவனத்திற்காக நிலம் கொடுத்த மண்ணின் மைந்தர்களுக்கு நியாயமான வேலை தராமல் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு இது என்ன மருத்துவ படிப்பா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வருகையில்லா ஆவணப்பதிவு தொடர்பான அரசாணையை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை பதிவை ஆன்லைன் மூலம் வருகையில்லா ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறை கடந்த 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அமலுக்கு வந்துள்ளது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடராமல் அரசாணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்றனர். இதையடுத்து வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் கோரியதை ஏற்ற நீதிபதிகள் சட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி வழங்கி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்ட கங்கைகொண்டான் பகுதியில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கங்கைகொண்டானை சேர்ந்த பாதிரியார் ஆபிரகாம் என்பவர் சிறுமிகளை ஜெபக்கூட்டத்திற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் பாதிரியார் ஆபிரகாமிற்கு தூக்கு தண்டனை விதித்தும் பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டார். நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இது 4வது தூக்கு தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அடுத்த இதம்பாடல் கண்மாய் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதம்பாடல் கண்மாயில் நீர்ப்பாசன விதிகளை மீறி சுமார் 30 அடி ஆழத்தில் தனியார் நிறுவனம் பண்ணை குட்டைகள் அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதனால் கண்மாயின் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் எதிர்கால நீராதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறினர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் 100 பெண்கள் உள்ளிட்ட 300 பேர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடி நடவடிக்கை கோரி முழக்கமிட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். சவுதி கடல் பகுதியில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒரு தமிழ்நாடு மீனவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர்கள் மாவீரன், சங்கர், பால்ராஜ் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். வழக்கம் போல் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் படகில் கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் படுகாயமடைந்த மாவீரன் என்ற மீனவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் படுகாயமடைந்த சங்கர் என்ற மீனவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே 10 நாட்களுக்கு மேலாக விசாரணை தொடர்வதால் மாவீரன் உடல் தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் மேலும் ஒரு மீனவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வழியில் அரசியல் கட்சி தொடங்கி முதல் பொது தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றியுள்ள முதலமைச்சர் விஜய் எம்ஜிஆர் பாணியிலேயே அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறார். முதல் தேர்தலிலேயே பெரும்பான்மை பெற்று எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றி இருந்த போதிலும் மத்திய அரசை பகைத்துக் கொள்ளவில்லை, மாறாக இணக்கமான போக்கையை கடைபிடித்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினர் யாரும் மத்திய அரசை விமர்சிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருந்த எம்ஜிஆர் அதை மீறி விமர்சித்த ஓரிருவரையும் அழைத்து கடிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. அவரது வழியை பின்பற்றிதான் தற்போது முதலமைச்சர் விஜயும் ஆட்சி நடத்தி வருகிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். பாஜகவை நேரடியாக சித்தாந்த எதிரி என அறிவித்த போதிலும் மத்திய அரசுடன் முதலமைச்சர் விஜய் மென்மையான போக்கையை கடைபிடித்து வருகிறார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சென்று வரவேற்ற முதலமைச்சர் விஜய் பின்னர் அவரை சந்தித்து உரையாடியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டிற்காக அமித்ஷா தமிழகம் வந்துள்ள நிலையில் அவரது முன்னிலையில் அதிமுக உட்கட்சி பஞ்சாயத்து நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதுகுறித்து இபிஎஸ் அமித்ஷாவிடம் நேரில் முறையிட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது இதற்கு மாறுபட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக உட்கட்சி பூசல் குறித்து அமித்ஷா தரப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் சிலர் பேசியதாகவும், ஆனால் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் பற்றி
எதுவும் பேசக்கூடாது என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாராம். இதன் காரணமாக இபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அன்புமணி, டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திப்பதாக இருந்த நிலையில் அதுவும் ரத்தாகி உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக அமைச்சரவையில் இணைந்தும் திமுக கூட்டணியில் இருந்து விலகாமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த திருமாவளவன் அவசரமாக திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவேக கூட்டணியில் ஐக்கியமானார். இதற்கான காரணம் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாமகவை கூட்டணியில் இழுக்க தாவேக காய்களை நகர்த்தி வந்ததை முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதன் உச்சமாக அன்புமணி மாமனார் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதை தாவேக அரசு அளித்தது. இதனால் கலக்கமடைந்த திருமாவளவன் உடனடியாக தாவேக கூட்டணியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு ஆளும் தாவேகவினர் மேற்கொண்டு வரும் அணுகுமுறைகள் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் இது குறித்து அவர்கள் பெரிய அளவில் கண்டு கொள்ளாமலேயே இருந்தனர். தமிழகத்தில் இருந்து பிரதமர் வர வேண்டும் என்று தாவேக அமைச்சர்கள் பேசியது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்றாலும் இது குறித்து பெரிய அளவில் கண்டுகொள்ள தேவையில்லை என்று கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சமாளித்தார். இந்த நிலையில் அமித்ஷா வருகையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனால் காங்கிரஸ் கட்சியினர் கடும் கோபத்தில் உள்ளனர். என்றாலும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளதாலும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட வாய்ப்புகளை கருதி தற்போது எந்த பிரச்சனையும் செய்ய முடியாத நிலையிலும் உள்ளதால் காங்கிரசார் விழிப்பெதுங்கி நிற்கின்றனர். தமிழகத்தில் எம்எல்ஏக்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கி ஆளும் கட்சி செய்யும் அரசியல் காலமாக நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதல் எடப்பாடி பழனிசாமி வரை சலுகைகளை வழங்கினர். குறிப்பாக சட்டப்பேரவைக்கு முழு ஏசி வசதி, 100% ஊதிய உயர்வு உள்ளிட்டவை அவர்கள் வழங்கிய சலுகைகளில் குறிப்பிடத்தக்கவை. அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏக்களுக்கு சலுகைகளை அள்ளி வீசியுள்ளார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்றும் அதற்கான செலவு படியாக 75,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் எம்எல்ஏக்கள் உதவியாளர்கள் ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம் என்றும் அவருக்கான ஊதியமாக 25,000 ரூபாயை அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகள் ஆளும் கட்சி உறுப்பினர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் எம்எல்ஏக்களில் ஒரு சிலரை தவிர பலர் 4 கார்கள் வரை வைத்துள்ளனர். அதுபோன்ற எம்எல்ஏக்களுக்கு எதற்கு கார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. மேலும் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கும் தாவேக அரசு எம்எல்ஏக்களுக்கு மட்டும் சலுகைகளை அள்ளி வீசுவதா என்று விவசாயிகள் கொந்தளித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தாவேகவுடன் கூட்டணி அமைத்து அமைச்சரவையிலும் காங்கிரஸ் இடம் பிடித்து இருப்பதை பாஜகவினால் சற்று பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் மத்திய அரசுக்கு எதிராக தாவேக எந்த ஒரு அரசியல் நகர்வையும் இதுவரை நிகழ்த்தாமல் இருப்பதை வைத்து பாஜக காய்களை நகர்த்தி வருகிறது. தமிழக பாஜக தலைவர்கள் சிலர் தாவேக அரசை பற்றி சிறு சிறு விமர்சனங்களை செய்து வரும் நிலையில் தேசிய தலைவர்கள் தாவேக அரசை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. மேலும் சில அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சியினரை எரிச்சலூட்டி வருகிறது. இதன் உச்சமாக தென் மாநிலங்களின் முதலமைச்சர் மாநாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் விஜயை துணைத் தலைவராக நியமித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் சென்னை அருகே உள்ள கோவளத்தில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காதது பேசுபொருளாகி உள்ளது. இந்த மாநாடு தொடர்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில அரசியல் செய்திகள் உள்ளன. மாநாடு நடைபெறும் மாநில முதலமைச்சர்கள் யாரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளனர். ஆனால் இன்றைய மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. இது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் துணைநிலை ஆளுநரும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பிடிக்காமல் தான் முதலமைச்சர் ரங்கசாமி தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. நாடு முழுவதும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தமிழகத்திலும் அது எதிரொலித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் சிஜேபி நடத்தும் போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளின் விவரங்களை அரசு திரட்டியது. இந்த செய்தி அறிந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் மாணவர் அமைப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக சுற்றறிக்கையை அரசு திரும்ப பெற்றது. இது தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பாஜகவின் அணுகுமுறைகளைப் போலவே தாவேக அரசின் அணுகுமுறைகள் இருப்பதாக
குற்றம் சாட்டியுள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதனால் தாவேகாவை இயக்குவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் விமர்சித்து வருகின்றன. முதலமைச்சரின் புதிய அலுவலக கட்டுமான பணிகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக கேள்வி எழுப்பியது. டெண்டர் பணிகள் முடிவு பெறாமலேயே பணிகள் தொடங்கி முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் திமுக குற்றம் சாட்டியது. ஆனால் ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பே பணிகளை தொடங்க வேண்டும் என்பதற்காகவே டெண்டர் பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்பு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என்றும் தாவேகாவினர் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இடநெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் முதலமைச்சருக்கு புதிய அலுவலகம் உருவாக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தனது ராஜினாமாவிற்கான காரணமாக அவர் கூறிய கருத்து விவாத பொருளானது. சிஜேபியினரின் போராட்டம் பயங்கரவாதிகள் கைகளில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே ராஜினாமா செய்ததாக பிரதான் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்தியாவில் தங்கள் அமைப்பை சேர்ந்த 3000 பேர் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வருவதாக பாகிஸ்தான் பயங்கரவாதி ஷாஷாத் பட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இன்று கைது செய்யப்பட்ட 200 பேர் தங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் அவர்கள் சிஜேபி அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முடிந்தால் கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிடுங்கள் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். இதுநாள் வரை சித்தாந்த ரீதியாக அரசியல் நடத்தி வந்த பாஜகவிற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்தி வரும் போராட்டங்கள் பெரும் சவாலாக அமைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாஜக தனது அரசியலை ஜென்சி தலைமுறையை நோக்கி திருப்பியுள்ளது. ஜென்சி தலைமுறையினர் அறிவாற்றல் மிக்கவர்கள் என்று பிரதமர் மோடி கூறியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஜென்சி தலைமுறையினரை நோக்கி தனது ஒட்டுமொத்த அரசியலையும் பாஜக திருப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு நாள் ஒரு பல்கலைக்கழகம் என்ற திட்டத்தை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அமைச்சர்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்களுடன் உரையாடல் நடத்துவார்கள். அந்த உரையாடல் கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இதன் மூலம் ஜென்சி தலைமுறையினரின் கவனம் பாஜக பக்கம் திரும்பும் என்றும் பாஜகவிற்கு அரசியல் மைலேஜ் கிடைக்கும் என்றும் அக்கட்சியின் தேசிய தலைமை நம்புவதாக கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் மத்திய அமைச்சர்களின் செயல்பாடு குறித்த மதிப்பீட்டில் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்தார். மே 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அமைச்சர்களின் செயல்பாடுகளை விவரிக்கும் மதிப்பீட்டு அறிக்கை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மே 1 முதல் ஆகஸ்ட் 15 வரையிலான காலகட்டத்திற்கான சமூக ஊடக செயல்பாட்டு மதிப்பீட்டு தரவரிசையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் இளைய தலைமுறையினரை சென்றடைய செல்ஃபி வீடியோக்கள் மற்றும் நவீன டிஜிட்டல் உத்திகளை பிரதமர் மோடி தீவிரமாக பயன்படுத்தி வருகிறார். மேலும் ஜென்சி, ஜென் ஆல்பா தலைமுறையினுடன் தொடர்பை வலுப்படுத்துங்கள் என மத்திய அமைச்சர்களுக்கு கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். அனைவரும் சமூக வலைதளத்தில் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவையில் தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தலித், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய தர்மேந்திர பிரதானுக்கு வேறு இலாக்கா ஒதுக்கப்பட்டு மீண்டும் அமைச்சரவைக்குள் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் வளாகத்தில் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு அருகில் தர்மேந்திர பிரதானுக்கு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அறை பொதுவாக அமைச்சர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படும். நாட்டில் உள்ள பயிற்சி மையங்கள் மாஃபியா கும்பல் போல் செயல்படுவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினரான சஞ்சீவ் சன்யால் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இது குறித்து குறிப்பிட்டுள்ளார். பயிற்சி மையங்கள் நம் கல்வி அமைப்பை சிதைக்கும் செயல்களில் பெரும் பங்கு வகிப்பதாக கூறிய அவர், நம் அண்டை நாடான சீனாவிலும் இதுபோன்று நிகழ்ந்த போது அதை அந்நாட்டு அரசு ஒதுக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். நம் நாட்டிற்கு அது போன்ற தேவை தற்போது உள்ளதாகவும் சஞ்சீவ் சன்யால் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர பேருந்துகளில் நடத்துனர் பற்றாக்குறையை சமாளிப்பதாக வெளிமுகமை மூலம் பணியாளர்களை நியமிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்ட எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் விலைப்புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்த நிறுவனமே பணியாளர்களை நியமிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. உத்தரப்பிரதேச நிறுவனம் பணியாளர் நியமனத்தை செய்வதால் திமுக அரசு மேற்கொண்ட அதே நிலைப்பாட்டை தாவேக அரசும் தொடர்வதை CITU கண்டித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாதி ரீதியாக தனக்கு அவமானம் ஏற்பட்ட போது யாரும் தனக்கு துணை நிற்கவில்லை என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆதங்கப்பட்டுள்ளார். தான் தலித் என்பதற்காக யாரும் தனக்காக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை எனவும் ஊடகங்கள் தனக்காக பேசும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நல்ல தலைவர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் கூட தனக்காக பேசவில்லை என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைமையை கார்கே மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற மேடையை பாஜக ஆதரவு அமைப்புகளை யாகம் செய்து சுத்தப்படுத்தியதாக வெளியான தகவல் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியை கைப்பற்றி சூட்டோடு சூடாக திமுகவை தாவேகவினர் இறங்கி எடுத்து வருகின்றனர். ஆனால் திமுகவின் எதிர்வினை அவ்வளவு வலிமையாக இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மேலும் திமுக எம்எல்ஏக்களை கைது செய்வது, நிர்வாகிகள் மீது வழக்கு செய்வது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தாவேக மத்தியில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜகவுடனும் நட்பு பாராட்டி வருகிறது. இந்த அழுத்தத்தை சமாளிக்க தேசிய கட்சியுடன் கூட்டணியில் இருப்பதை சிறந்தது என்று நினைக்கும் திமுக NDAவில் இணைய உள்ளதாகவும் அப்படி இணையும் பட்சத்தில் திமுகவிற்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி மறுவரையறையே கூடாது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு முதலமைச்சர் விஜய் ஒரே வாரத்தில் பெல்ட் எடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய DK சிவகுமார் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்று கூறினார். அதே வேளையில் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் விஜய் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என்பதற்கான எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் மட்டுமே கேட்டுள்ளார். இது காங்கிரஸ் கட்சி மட்டுமின்றி தாவேக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. உலகெங்கிலும் தற்போது கச்சா எண்ணெய் அரசியலும் அது தொடர்பான மோதல்களுமே அதிக அளவு நடைபெறுகின்றன. இதன் தாக்கம் இந்தியா போன்ற வளரும் நாடுகளை, ஏழை நாடுகளையும் கடுமையாக பாதித்து வருகிறது. எண்ணெய் வளம் அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளமாக உள்ள நிலையில் இதற்கான வர்த்தகத்திலும் ஆதிக்கம் செலுத்துவதிலும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் அரபு நாடுகளை ஒடுக்கி ஈரான் ஆளுமை செலுத்த நினைக்கிறது. அதே வேளையில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை ஒட்டுமொத்தமாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது முழு ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி வருகிறார். இதன் காரணமாக மேற்காசிய பிராந்தியம் மட்டுமின்றி எரிபொருள் தட்டுப்பாட்டால் உலக நாடுகளும் அமைதியற்று காணப்படுகின்றன. திமுக ஆட்சியில் இருந்தபோது அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கில் நக்கல் நையாண்டியுடன் பேசும் வழக்கத்தை கொண்டிருந்தார் பொன்முடி. குறிப்பாக பெண்களை பார்த்து ஓசி பஸ்ஸில் வந்தீர்களா என்று அவர் கேட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் சைவ வைணவ பழக்க வழக்கங்களையும் பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசியதால் கட்சி பதவியை கூட இழந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வருகிறார். இந்நிலையில் விழுப்புரத்தில் தனது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன்முடி தனது பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தான் பேசிய பேச்சுகள் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் பொன்முடி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.